நீர் எங்கள் கன்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், எங்கள் தஞ்சம், எங்கள் அடைக்கலம், நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று இந்த காலையிலே ஜெபத்திலே நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தோட சொல்கிறோம். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், நாங்கள் நம்பி இருக்கிறவர் எங்களை வெட்கப்படுத்துகிறதல்ல. சொல்லவில்லையா, நான் உன்னை கைவிடுகிறதல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீரே. அதனால் தைரியத்தோடு இந்த காலையிலே சொல்கிறோம், நீர் எங்கள் மறைவிடம், நீர் எங்கள் புகலிடம், நீர் எங்கள் தஞ்சம், நீர் எங்களை காக்கிறவர், எங்களை கைவிடாதவர். ஓ என் மேய்ப்பர், என் மீட்பர், என் சர்வ வல்லவர், என் தேவன், நீர் எனக்கு போதுமானவர் இந்த காலையில். அதனால் தைரியம் கொண்டு சொல்லுகிறோங்க தாவே. ஓ உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலையிலே நாங்கள் பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர் நம் தேவன். கர்த்தர் பிரியமானவர்களே, நம் தேவன் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி எல்லாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவனும் கிட்டி கூட சேர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசுத்தமான தேவன் நீர். ஆனால் தேவனே, எங்களுக்கு ஒரு அருமையான காரியத்தை செய்தீரே, ஒரு ஏற்பாடு பண்ணினீரே கர்த்தாவே. அது ஒரு மிருகத்தின் ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய மாம்சமாக திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளானால் அவரோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள் என்று எழுதியிருக்கிறதே, அதற்காய் மக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஓ முன்னே தேவனற்றவளாய், நம்பிக்கையற்றவளாய் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நாங்கள் புறம்பே இருந்தோம். ஆனால் சுவிசேஷத்தினாலே இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட எங்களையும் உடன் சுதந்திரவாளியாய் மாற்றினீரே, அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் சொல்கிறோம், நீரே மெய்யான திராட்சை செடி, நாங்கள் உம்முடைய கொடிகளாய், நீரே எங்கள் தலையாய், நாங்கள் உம்முடைய அவயங்களாய், எங்களை கொண்டு வந்து இணைக்கும்படி உம்மோடு கூட நாங்களும் மரித்தோம், உம்மோடு கூட நாங்களும் அடக்கம் செய்யப்பட்டோம், உம்மோடு எங்களையும் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு தலையாய், ஓ எங்களை நீர் நினைத்து கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். முன்பு வறண்டு போன பூமியைப் போல, ஆண்டவரே வனாந்திரத்தைப் போல இருந்த நாங்கள் தேவனே பண்ணையாய் மாற்றினீரே. அழகிய ஒரு தோட்டத்தைப் போல, ஆண்டவரே இடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாத இருந்தங்களை கர்த்தாவே மாளிகையாய் கட்டி எழுப்பினீர். அதற்காய் எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இத்தனை நன்மைகள் செய்த எங்கள் தகப்பனுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராய் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஓ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து நானும் என் அருமையான பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்துமை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறங்க தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய அன்பு மிக பெரியது ஆண்டவரே. கொஞ்சம் கூட ஆண்டவரே தகுதி இல்லாத நாங்கள் உடைய குமாரனை அனுப்பி அவர் வழியாய், ஆமென், அல்லேலூயா, எங்களுக்கு கர்த்தாவே ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படி சொந்த குமாரனை தந்தீரே. என் நேசரே, எங்கள் மனவாளனே, எங்கள் துணையாளரே, பிசாசின் தலையை நசுக்கினவரே, எங்களுக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை நடுவில்லாதபடி கொலைத்து போட்டவரே, ஏ மரணத்தை பரிகரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவரே, யூத ராஜ சிங்கமே, அல்பா ஒமேகா என்னும் நாமத்தை உடையவரே, ஆதியும் அந்தமும் தொடக்கம் முடிவில்லாதவரும் எங்கும் நிறைந்திருக்க என் நேசரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். என்னை மீட்பதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனே, பிசாசின் தலையை நசுக்கினவரே, ஓ பாதாளத்தை ஜெயித்தவரே, அதிகாரங்களை பறித்தவரே, ஓ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாய் வானத்திலும் பூமியிலும் ஆமென் மேலே நீ உயர்ந்திருக்கத்தக்கதாய் உன்னதமான நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆமென் லார்ட், அந்த நாமத்திலே பேய்கள் நடுங்குகிறதே, அந்த நாமத்தில் பிதாவிடத்தில் சேரும்படி உரிமையை தந்தீரே. எல்லா நாமத்துக்கு மேலாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை தொழுது கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். அந்த நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே இளைப்பாறும்படி இந்த நாமத்தை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே, அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒன்றும் அறியாதவர்களாய் கண் சுருகி போன குருடனை போல் இருந்த நாங்கள் ஆவியானவர் உதவினாலே எங்கள் மனக்கண்ணை திறந்தீரே. ஆகவே ஆவியானவரே சொல்லுகிறோம், நீர் எங்களை உயிர்ப்பித்தீரே. உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கற்ற நிலையில் கடந்த எங்களை உயிரோடு எழுப்பினீரே. தேவனுடைய காரியங்களை புரிந்து
புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. மகத்துவம் உள்ளவரே, துணையாளரே, ஆமென், ஆமென். எங்கள் மனவாளரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். உம்மை முழு மனதோடே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரித்து கனப்படுத்தி சாஷ்டாகமாய் பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லையே. ஆமென். ஆராதி சந்தரதோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி மகளே, எல்லாரும் வாயிலை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அருமையா எங்களை இந்த நேரம் வரை வழி நடத்தினீரே. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் சொன்னீரே. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. அக்கினி ஊடாய் நடந்தாலும் நீ எரிந்து போவதில்லை சொன்னீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் சபிக்கப்பட்டவனே, போலாத சாத்தானே, வஞ்சகனே, இதோ இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், ஒன்றும் அணுகாது. ஆமென், அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் கூப்பிடுமே மகளை கூப்பிடு. அவர் சொன்னார், நான் உன்னை தப்பிவித்து உன்னை கனப்படுத்துவேன், நீடித்த நாளாய் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. இந்த காலையிலே ஆமென், ஹல்லேலூயா, நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் புகலிடம், எங்கள் அடைக்கலமான தேவன், இந்த நாள் வரை காத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலத்த கரத்தினாலே உன்னை பெயர் சொல்லி மீட்டுக் கொண்டேன். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன். என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. எழுதப்பட்ட வார்த்தையினாலே தைரியத்தோட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனை எம்மாத்திரம், முன்னே நிற்கும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிசாசிய தோற்று போன அசுத்தனே, நீ கொண்டு வருகிற கோட்டைகள், அரண்கள் எம்மாத்திரம். இந்த காலையிலே சொல்லுகிறோம், இந்த அரண்கள் எல்லாம் இடிந்து விழும். சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் இடிந்து விழும். அவன் தந்திரம் எல்லாம் நிர்மூலமாகும். நாங்கள் காக்கும் தேவன் எங்களுக்கு முன்பாக பின்பாக என் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறபடினாலே ஒன்றும் என்னை தொட முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தேவனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே என் தேவன், நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. ஒரு காலதவ சந்தரதி. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உன்னதமான சர்வ வல்லமையும் மாட்சியும் நிறைந்த தேவனே, நாங்கள் உம்மை பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம். துதிகள் எல்லாம் மகளே, துதிகள் எல்லாம் தூபமாய் நறுமணமாய் என் தேவன் உங்களோட துதிகளை ஏறெடுத்துக் கொள்கிறபடினாலே கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஈசாயின் அடிவேருக்கு ஸ்தோத்திரம், மரணத்தை பரிகரித்தவருக்கு ஸ்தோத்திரம். ஓ, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்க அன்பு பெரியது கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எல்லா நாளும் மகளே, அவர் கிருபை எல்லா நாளும் உனக்கு உண்டு. உன் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விலகும். உன் துக்கத்திலே அவர் ஆறுதலானவர், உன் வியாதியிலே அவர் சுகமானவர், உன் குறைவிலே அவர் ஐஸ்வர்யமானவர். நன்மைக்கு ஒன்றுக்கும் குறைபட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையினாலே சொல்லுகிறோம். தாட்சி இல்லையே, ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துகிற நல்ல மெய்ப்பரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் இந்த காலையிலே சொல்லுகிறோம், சாத்தானை நீ காட்டுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை பார்த்து நாங்கள் பயப்படுகிறது அல்ல, காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறோம். வார்த்தையை பார்க்கிறோம். அங்கே அமே என் நன்மை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, சுக வாழ்வு உண்டு, நன்மைகள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை காண்கிற காரியங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் நானும் என் பிள்ளைகளும் சொல்லுகிறோம், இன்றைக்கு காண்கிற காரியத்தை அல்ல, தேவனுடைய மகத்துவமான நித்திய மகிமையும் வாக்குத்தத்தத்தையும் பார்த்து சொல்லுகிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவேனும் பொய் உரையாதவர், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் எங்கள் தேவன் சத்தியம் உள்ளவர். சாத்தான் நீ பொய்யன், பொய்யுக்கு பிதா, நீ தோற்று போனவன். என் தேவன் உன் தலையை நசுக்கி இருக்கிறார், உன் அதிகாரத்தை இயேசு பறித்து விட்டார். சபிக்கப்பட்டவனை இப்பொழுது உன்னை எங்கள் கால்களின் கீழ் கொண்டு வந்து என் இயேசு சொன்னாரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். சாத்தானை மிதிக்கும்படி இந்த காலையிலே கொடுத்தீரே, இந்த சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கும்படி சாத்தானுடைய
சகல வல்லமை மேற்கொள்ளும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஆகவே ஹல்லேலூயா, சொன்னவர் உண்மை உள்ளவர், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. உன்னை மிதிக்க, உன்னை சேதப்படுத்த, உன்னை நிர்மூலமாக்க அந்த வல்லமுள்ள நாமத்தை வெற்றி கொடியாய் உயர்த்தி பிடிக்கிறோம். இந்த காலையிலே உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா அரண்களும் உடையட்டும் ஆண்டவரே. ஓ, சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் தரைமட்டமாகட்டும். ஒருவேளை வறண்டதாய் இருந்தாலும் வற்றாத ஜீவ நதி நீர் இருக்கிறீர். கொடுமையான காலம் வந்தாலும் உன்னதமானுடைய மறைவு எங்களுக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு குறைவில்லாதபடி நடத்தும்படி வாக்கு பண்ணினீரே. ஜீவ நதியாய் நான் வருவேன், உன் தாகம் தீர்ப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை என் சிறகின் கீழ் மூடுவேன், உன்னை நான் நடத்துவேன், முதிர் வயதான நான் உன்னை நடத்துவேன், ஒரு தகப்பன் சுமக்கிறது போல உன்னை சுமந்து போவேன், உன்னை ஒருவனும் தொட முடியாது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்னீரே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலையிலே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீர். இந்த காலை சொல், நீர் யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறீரே. யெகோவா ராஃபா, ஓ கர்த்தாவே, என்னுடைய சுகமானீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முன்பாகவே அவைகளெல்லாம் கர்த்தாவே ஏற்பாடு செய்த தேவன் நீர். ஓ யெகோவா என் வெற்றி கொடியானவரே. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம், நம் வெற்றி கொடியானவர். ஆமென், ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தோல்வி இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பயம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வியாதி இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாபம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு பாவம் மேற்கொள்ள முடியாதே, மரணம் மேற்கொள்ள முடியாதே. அந்த இப்பொழுது நாங்கள் அவருக்குள் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஆமென், ஆமென். நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. கரங்களை தட்டி சொல்லு மகனே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. என் வியாதி ஒழிந்து போயின, என் சாபம் ஒழிந்து போயின, என் தீங்கு ஒழிந்து போயின. பயத்துக்கும் திகிலுக்கும் என் தேவன் தூரமாக்கி விட்டாரே. இந்த காலையிலே நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்கு வெற்றி உண்டு. அவரை அறிகிற அறிவின் வாசனை கொண்டு சாத்தானை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்த எதிராளி வரும்பொழுதெல்லாம் இந்த காலையில் தைரியத்தோடு சொல்லுகிறோம், உன் கண் காண உனக்கு முன்பாக எதிராளியாகிய சாத்தானே, உனக்கு முன்பாக என் தேவன் விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் பங்கு நிரம்பி வழியும். Glory. என் பங்கு நிரம்பி வழியும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சாத்தானே, உன் கண் காண உனக்கு முன்பாக என் தேவன் ஏற்படுத்தின விருந்திலே இந்த காலையில நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஓ மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே. ஓ, அவன் வெட்கப்பட்டு போவானாக. சிறைப்படுத்தும்படி வந்தவனே, உன்னை சிறைப்படுத்தும்படி, ஹல்லேலூயா. ஓ, உன்னை நான் மேற்கொள்ளும்படி என் தேவனுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறபடினாலே அந்த பலத்தினாலே நாங்கள் எழும்பி நின்று சொல்லுகிறோம், தூசியை ஒதிரி. ஆமென், ஆமென். சீயோன் குமாரத்தியே, மகனே, மகளே, உன் தூசியை ஒதிரி. சொல், வெளிச்சம் வந்ததே, வெளிப்பாடு வந்ததே. இந்த காலையில் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பாடுகள் என்ன செய்ய முடியும், இந்த நெருக்கங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களை கரம் பிடித்த ஒரு தேவன் இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நல்லா சொல்லு மகளே, நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ, இந்த காலையிலே எழுதப்பட்ட வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். பிலிப்பியர் 4:6 ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு வார்த்தையை கொடுத்த முதல் வசனம் சொல்லுது, ஆண்டவரே, ஒன்றை பற்றி நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாம, ஒன்றை குறித்து கவலைப்படாமல் இந்த காலையிலே ஸ்தோத்திரத்தோட எங்கள் ஜெபங்களை விண்ணப்பத்தை மோக்கனராய் கொண்டு வருகிறோம். ஆமென். என்னுடைய பலன் நீர், என்னுடைய ஆதாரம் நீர், என்னுடைய சுகம் நீர், என் நன்மை நீர். ஆகவே ஏற்கனவே நீ செய்து முடித்த அத்தனை மீட்பின் நன்மைகளும் that is mine, என்னுடைய ஆண்டவரே. இந்த காலையிலே ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரிக்கிறேன், அது நிமித்தம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சுகம் என்னுடையது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். செழிப்பு என்னுடையது என்று சொல்லுகிறேன், வெற்றி என்னுடையது என்று சொல்லுகிறேன். ஆமென். தோல்வி என்னுடையது அல்ல, அவமானம் என்னுடையது அல்ல, நிந்தை என்னுடையது அல்ல. எங்கள் பங்கு 2 பங்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீரே.
இந்த காலையில் சொல்லுகிறோம், நீர் போதுமானவர். ஆமென். யெகோவா ஈரே, நீர் போதுமானவர், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி. இந்த காலை நானும் என் பிள்ளைகளும் உமக்கு முன்பாய் பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மட்டுமே எங்கள் துதிகளுக்கு பாத்திரர். எந்த காலையிலே அதனால் தான் ஆண்டவரே நாங்கள் உமக்கு துதிகளை கொடுக்கிறோம். ஐயா, கொஞ்சம் திரும்பி பார்த்தா இத்தனை வருஷம் நீங்க எங்களை எவ்வளவு அருமையா நடத்தினீங்க. கடந்து வந்த வழிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் திறமை அல்ல, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உம்மை போல ஒருவரும் இல்லையே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனை நல்லவர். இந்த காலையில் சொல்லுகிறோம், உம்முடைய அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. நீ நடத்தி வந்த வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர் வாக்குரைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தவறி கீழே விழாது. அவர் சொன்னால் அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். வானம் பூமி மாறினாலும் ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை மாறாதே, வார்த்தை மாறாதே. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் பலன் நீர், என் கேடகம் நீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை எங்களுக்கு செய்தீரே. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. உன்னதமானுடைய மறைவிலும் சர்வ வல்லவன் நிழலிலே நான் இருக்கிறபடினால் ஓ கர்த்தாவே, என் பலனாய் இருக்கிறீரே, எங்கள் கேடகமாய் இருக்கிறீரே, என் துணையாய் இருக்கிறீரே. ஓ கர்த்தர் நல்ல மேய்ப்பர், நம் பிதா நல்லவர், நம்மை நடத்துகிறவர் நல்லவர். thank you Lord. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தீங்கான நாள் வரும்பொழுதும் பொல்லாங்கமான நேரம் வரும்பொழுதும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை நான் என் சிறகினால் மூடி உன்னை நான் வழி நடத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர்.